ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பங்கஜ நலபாகத்தில் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவையும் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த ஸ்வீட்டை நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். முதல்ல ஒரு பட்டர் ஷீட்டில் நெய் தடவி ரெடியாக வச்சுருக்கேன். நான் ஒரு கப்பு பாதாமை மெஷர் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. பாதாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம ஒரு கப்பு பாதாம் பொடி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நல்லா பொடிச்சோன்னா நமக்கு ஒரு கப்பு வரும். அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம விட்டு விட்டு அரைக்கலாம். இப்போ நம்ம தேங்காவை துருவிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கட் பண்ணி மிக்சியில் அதையும் நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணீர் விட வேண்டாம். இப்போது இதையும் ஒரு கப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இவ்வளோதான் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ். அப்புறம் சர்க்கரை, ஏலக்காய் தூள். இப்போ நம்ம இந்த ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப்பு தேங்காய் இருக்கிற மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் இந்த தேங்காவை 2 நிமிஷம், அதாவது கலர் மாறக்கூடாது, சிம்மில் வச்சு வறுத்துடலாம். எதுக்கு இந்த மாதிரி செய்கிறோன்னா, இந்த ஸ்வீட் பண்ணாலும் 1 வீக் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா வறுத்துடலாம். இப்போ நல்லா வறுத்த பிறகு கொஞ்சமாக பால் விட்டுக்கலாம். ஸ்வீட் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக பால் விட்டு 2 நிமிஷம் அதை வேக வைக்கலாம். நல்லா வெந்த பிறகு இப்போ நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கலாம். இங்கே குங்குமப்பூ பாலில் கலந்து வச்சுருக்கேன். அதையும் இங்கே நம்ம சேர்த்துக்கலாம். குங்குமப்பூவை கொஞ்சோண்டு பாலில் ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சு வைங்க. கலர் நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும். இந்த சாஃப்ரானோட கலர் இந்த ஸ்வீட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இங்கே 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த நான்ஸ்டிக் பேன் அப்படி இல்லைன்னா இந்த கெரேட்டே நான்ஸ்டிக் பேனில் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரும்போது நம்ம பொடித்து வைத்த இந்த பாதாம் பொடியை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பர்ஃபி பதம் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். வேணும்னா அப்பப்போ 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நெய் ரொம்ப கம்மியாகவே செலவாகும், அதிகமாக இதுக்கு தேவை இருக்காது. பிகினர்ஸாக இருக்கிறவங்க கூட இந்த ரெசிப்பியை ஈஸியாக பண்ணிடலாம். இந்த தேங்காய் பாதாம் பர்ஃபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பர்ஃபி பதம் பார்க்கணுன்னா கொஞ்சமாக எடுத்து உருட்டி பார்க்கணும். அப்போ தான் பர்ஃபி பதம் நமக்கு கரெக்டாக வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து திரண்டு வரும் பாருங்கள். இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கூடி 2 நிமிஷத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டோன்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும் நேரம் ஆக ஆக. ஏன்னா நம்ம இந்த பாதாம் பொடி சேர்த்துருக்கோம் ஒரு பைண்டிங்க்கு. அதனால் தேங்காயோட பாதாம் பொடி சேர்க்கும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம இங்கே 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய் தடவி அந்த தட்டில் நம்ம கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா ஆறின பிறகு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு இந்த பர்ஃபி ஈஸியாக தயாராகிடும். தீபாவளி அன்றைக்கி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ஸ்வீட் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. அது மட்டும் இல்லை, ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட்டு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். இதுக்காக அதிகமாக பிரயத்தனம்லாம் பட வேண்டாம். ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.